வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் வெயில் காலத்துக்கு ஏற்ற பச்சைப்பயிறு கடைசல் தாங்க. இது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சமையல்னே சொல்லலாம். இது கூட மணத்தக்காளி கீரையை சேர்த்து செய்யும்போது இந்த வெயில் காலத்தில் வாய்ப்புண் வயிற்புண்ணெல்லாம் வரும். நிறைய பேருக்கு இந்த சூடு அதிகமாகி வாயில் புண்ணு, வயிற்றுக்குள்ளே புண்ணெல்லாம் வரும். அந்த நேரத்தில் இந்த பச்சைப்பயிரும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இந்த சுக்குட்டி கீரை, அதாவது மணத்தக்காளியுமே உடம்பு நல்லா குளிர்விக்கக்கூடியது. அதனால் இது ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம். அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்குங்க. உடம்பு மட்டும் குளிர வைக்கிற உணவு இல்லைங்க, நம்ம மனசையும் குளிர வைக்கும். நாவுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கிற இந்த உணவு பார்த்திங்கன்னா, ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நம்ம தோட்டத்துலேருந்து கீரை பறித்து தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தானாக தாங்க முளைச்சிது. மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லது. இதை பற்றின பதிவு நான் தனியாக இந்த சாறு செய்யும்போது போட்டிருக்கேன். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான கீரை இது. வாய்ப்புண் வயிற்புண் இருக்க நேரத்தில் இந்த கீரையை சாப்பிட்டா உடனே சரியாகுங்க. மெடிசனே வேண்டாம். இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரான ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு கட்டு கீரையை பறிச்சுக்கலாங்க. இதுக்கு பச்சை பயிரை நான் ஒரு 100 கிராம் எடுத்து நைட்டே வறுத்துட்டு ஊற வச்சுட்டேங்க. குக்கிங் டைம் நமக்கு கம்மியாகும், பருப்பு நல்லா பொதுன்னு வெந்து வருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொருட்களை எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கீரை நம்ம சேர்த்து செய்கிறதுனால ஜீரகமும் வரமிளகாய் 2 மட்டும் எடுத்துருக்கேன் தாளிப்புக்கு. இந்த சுக்குட்டி கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்டளவுக்கு எடுத்து அலசிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணால் நமக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். குழந்தைங்கள்லாம் ஈஸியாக சாப்பிடுவாங்க கடைஞ்சி விடும்போது. இந்த பச்சை பயிரை மட்டும் நைட்டே வறுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுன்னா நல்லா பொதன்னு ஊறி இருந்ததுன்னா டக்குன்னு வெந்துடும். இதை குக்கரில் செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு விசில் விட்டுட்டு கடைசியாக கீரையும் தாளித்து விட்டிங்கன்னா, கீரையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்து தாளித்து விட்டிங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஆனால் இன்றைக்கி நான் இதை மண்மனம் மாறாமல் விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறேன். அதுவும் கொங்கு நாட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். வாங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இந்த பச்சைப்பயிறு கடைசல் செஞ்சிடலாமா? அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணடுப்பில், அதாவது இந்த மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஸ்பெஷல் தாளிப்பில். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் கோயம்புத்தூரில் செய்வாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு 15 வருஷம் இருந்தேங்க. அப்போ அடிக்கடி செய்கிற ஒரு குழம்பு தான் இது. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஜீரகத்தையும் வரமிளகாவும் போட்டுடலாம். ஜீரகம் கருகிடக்கூடாதுங்க. கருகாமல் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம அடுத்த பொருட்களை சேர்த்துடலாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் பருப்புக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு கட்டி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. நல்லா சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டு சுவையை கொடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு லைட்டாக வதக்குனா போதுங்க. இதுக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க பச்சைப்பயிருக்கு. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பருப்புங்க. சிறு பருப்புன்னே சொல்லுவாங்க. இதுவும் நல்லா நாட்டுப்பயிறு. அவ்வளோ சூப்பராக உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். நிறைய புரோட்டீன் சத்து உள்ளது. அதனால் இது இந்த வெயில் காலத்துக்கு ஒரு அருமையான ரெசிபினே சொல்லலாங்க. ரெண்டுமே நம்ம சேர்க்குறது ரெண்டுமே ஆரோக்கியமானது. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா கடையை தான் போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சோம். அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் மண் சட்டியில் விறகடுப்பில் செய்கிறேன். இங்கே விறகு மட்டும் ஒன்று கூடுதலாக வச்சு விட்டோம்னா போதுங்க. தண்ணி எவ்வளோ வச்சாலும் சுண்டி வந்துடும். அதனால் நான் தண்ணி சட்டி ஃபுல்லாகவே ஊற்றுறேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றாதீங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி குக்கரில் வைக்கிறீங்கன்னா, பருப்பு 1 டம்ளர் இருக்குன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். நல்லா குழைவாக வெந்துடும். தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேக விட்டுறலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக மொத்தமாகவே வற்றி வந்துருச்சு. ஒரு விறகு கூட வச்சேன், அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மத்தெல்லாம் வச்சு கடைய வேண்டாங்க. கரண்டியில் கடையிற அளவுக்கே வந்துருச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம பருப்பை நைட்டே வறுத்து ஊற போட்டோம்னா அதனால தான். வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம உப்பு போடலைங்க, ஏன்னா பருப்பு வேகாமல் போயிடும் முதல்ல உப்பு போட்டால். இனிமேல் தான் உப்பு போடணும்.
நல்லா கல்லுப்பு தேவையான அளவுக்கு இந்த நேரத்தில் போட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி விடுங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கொஞ்சம் குக்கிங் டைம் ஜாஸ்தி ஆகிற கீரைங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கசப்பு சுவை இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த கசப்பு சுவை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பருப்பு கூடயே சேர்த்து அப்படியே கடைஞ்சி விட்ருங்க. இதை தனியாக வேக வச்சு தண்ணி கிண்ணியெல்லாம் வடிச்சிடாதீங்க. இந்த பருப்பு கூட நீங்கள் சேர்த்து கடையும் போது அந்த கசப்பு சுவை தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து வாய்க்கு நன்மையாக அருமையாக இருக்குங்க. நல்லா மணமாக சுவையாக இருக்கும். சாதத்து கூட இல்லை, நான் வந்து திக்காக செய்கிறேன். சாதத்து கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி எங்கள் வீட்டில் சாப்பிட்றது பழக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி கொள்ளு பருப்பு கடைசல், பச்சைப்பயிறு கடைசல், தட்டைப்பயிறு குழம்பு, சுண்டல் குழம்பு இதுதாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அரிசி பருப்பு சாதம் இதுதான் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இப்போ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தால் சாப்பிடும்போது தொண்டையை பிடிக்கும். அதனால் லைட்டாக ஊற்றிருக்கேங்க. இப்போ வந்து நான் அடுப்பில் உள்ள விறகெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சோம்னா அந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிரும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் இந்த கடைசல் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு திக்காக தான் வேணும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். இந்த கோடை காலத்துக்கு இது ரொம்பவே அருமையான உணவுங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டிலையும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கோடைக்கால ரெசிபி வெந்தயப்பால் சேர்த்து கற்றாழை குழம்பு வீடியோ போட்டிருக்கேங்க. தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமானுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக குப்பளமாக வந்துடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஜூஸு வீட்லேயே போட்டு நெல்லிக்காயெலாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க. நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் போட்டு கொடுங்க. தர்பூசணி நிறைய சாப்பிடுங்க. வெள்ளரி நிறைய சாப்பிடுங்க. நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது கூட உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி சிறுபருப்பு கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து நம்மளை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இளநீர் குடிங்க. இப்போ வந்து இதை நல்லா நான் கடைஞ்சி விட்றேங்க. அதை கடைஞ்சி விட்டோம்னா அந்த கீரை வந்து பல்லில் அங்கங்கே கடிப்படும்போது லைட்டாக அந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால் அதை அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி அமிர்தங்க. அமிர்தம் அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம முதல்லையே தாளிப்பு கொடுத்ததுனால இப்போ தாளிப்பு கொடுக்க தேவையில்ல. இந்த பருப்பும் கீரையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கடைஞ்சி மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். நல்லா கடைஞ்சி விட்ருங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக கீரையை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நல்லா கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீரை வெந்த உடனே நல்லா கடைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சொர்க்கங்க, சொர்க்கம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிராமத்து சமையல் ஏகப்பட்ட சமையல் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மணத்தக்காளி கீரையை பற்றி தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேங்க. மணத்தக்காளி கீரை சூப் செய்யும்போது மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள், எத்தனை சத்துக்கள் இருக்குதுன்னு தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு சுக்குட்டி கீரை கடைசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இந்த ஸ்பெஷல் தான். ஓகே, பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.